விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் இரண்டு நண்பர்கள் வந்து வெண்டை சாகுபடி பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. நண்பர் திரு பிரபாகரன் கொளஞ்சி அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது வெண்டி பெஸ்ட் அண்ட் டிசீஸ் ஃபுல் கெமிக்கல் நேம் வந்து வீடியோவை போடுங்க அப்படின்ற மாதிரி. இன்னொரு நண்பர் திரு ஐயம்பெருமாள் அவர்கள் வந்து சேலத்திலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. வெண்டைக்காய் சாகுபடியில் நோய் மற்றும் அதன் தீர்வு பற்றி வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இரண்டு பேரும் வந்து நல்ல ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்காங்க. வெண்டைன்றது நம்ம பொதுவாக காய்கறி இதில் வந்து முக்கியமான ஒரு பயிர் வந்து நிறைய நேரங்களில் நல்ல விலை கிடைக்கக்கூடிய பயிர். இதில் வந்து சில மேஜரான நோய்கள் வந்து அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது வரக்கூடியது வந்து செர்கோஸ்போரா லீவ் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அதிகமாக வந்து இந்த இலைகள் வந்து கரும்புள்ளிகள் விழுந்தது போன்று, நான் முடிஞ்ச அந்த படங்கள் வந்து இமேஜ் வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன். இலைகள் வந்து கரும்புள்ளிகளில் விழுந்தது போன்று வெண்டையில் வந்து காணப்படும். இதனால் வந்து சரியாக பூக்கள் மற்றும் காய்கள் வராமல் மகசூல் இழப்பு ஏற்பட்டு செடிகள் காய்ந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை, நாளடைவில் வந்து செடிகள் வந்து அந்த இலைகள் வந்து காய்ந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த செர்கோஸ்போரா லீவ் ஸ்பாட்டை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு தாராளமாக வந்து நம்ம வந்து மேங்கோ சப் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 கிராம் மேங்கோ சப் கொடுக்கலாம். இது வந்து நல்ல வகையில் இந்த செர்கோஸ்போரா லீவ் ஸ்பாட்டை கட்டுப்படுத்தும். அப்புறம் வந்து கார்பன்டசிம் ப்ளஸ் மேங்கோ சப் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 கிராம் கார்பன்டசிம் ப்ளஸ் மேங்கோ சப் இந்த காம்பினேஷன் கொடுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலாக்சில் ப்ளஸ் மேங்கோ சப் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 30 கிராம் அளவு மெட்டலாக்சில் ப்ளஸ் மேங்கோ சப் இந்த காம்பினேஷனும் வந்து இந்த நோயை வந்து சிறப்பாக கட்டுப்படுத்தும். அப்புறம் வந்து அசாக்சிஸ்ட்ரோபின் ப்ளஸ் மேங்கோ சப் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 30 கிராம் அசாக்சிஸ்ட்ரோபின் ப்ளஸ் மேங்கோ சப் இந்த டெக்னிக்கலும் வந்து இந்த வெண்டையில் வரக்கூடிய செர்கோஸ்போரா லீவ் ஸ்பாட்டை வந்து சிறப்பாக கட்டுப்படுத்தும். இதுதான் ஒரு மேஜரான நோயாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து வந்து வேர் அழுகல். வெண்டையில் அதிகமாக வரக்கூடியது வந்து வேர் அழுகல் வரும். நம்ம தண்ணீர் அதிகமாக பாய்ச்சக்கூடிய ஒரு சூழ்நிலை, அல்லது இந்த ஏற்கனவே இந்த பூஞ்சை வந்து அங்கே இந்த மண்ணில் இருந்துச்சுன்னா வேரழுகல் நோய் வந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த வேரழுகளை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நம்ம தாராளமாக 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 30 கிராம் காப்பர் ஆக்சி குளோரைடு 30லேருந்து 50 கிராம் வரைக்கும் நம்ம தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். காப்பர் ஆக்சி குளோரைடு 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 30லேருந்து 50 கிராம் அளவு காப்பர் ஆக்சி குளோரைடை வந்து கரைச்சி அதை வந்து நம்ம வந்து வேர் வழியாக ஊற்றுவது வந்து இந்த வேரழுகல் நோயை வந்து சிறப்பாக கட்டுப்படுத்தும். இது மட்டும் இல்லாமல் மெட்டலாக்சில் ப்ளஸ் மேங்கோ சப் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 30 கிராம் அளவு மெட்டலாக்சில் ப்ளஸ் மேங்கோ சப் இதையும் வந்து தண்ணீரில் கரைச்சி வேர் வழியாக ஊற்றுவது இந்த நோயை வந்து சிறப்பாக கட்டுப்படுத்தும், இந்த வேரழுகல் நோயை. இது போக வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து இது கொடுக்கும்போதே நமக்கு வந்து வேறு எதுவும் பூச்சியினுடைய பிரச்சனைகள், அந்த மாதிரி வீவில் போன்ற நண்டு துளைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது கூட இந்த வேரழுகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் கூட சேர்த்து இந்த மெட்டலாக்சில் ப்ளஸ் மேங்கோ சப் அல்லது காப்பர் ஆக்சி குளோரைடு மருந்துகள் கொடுக்கும்போது அது கூட வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 30 மில்லி அளவு குளோரிபெரிபாஸையும் சேர்த்து வந்து ஊற்றுறது இந்த பூச்சிகளையும் வந்து சிறப்பாக வேர்பூச்சிகள் மற்றும் வீவில் போன்ற, அதாவது கூன் வண்டு அல்லது தண்டு துளைப்பான் போன்ற பூச்சிகளை வந்து சிறப்பாக கட்டுப்படுத்தும். இது வந்து ரெண்டுமே வந்து இதில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயின் கிளியரிங் அல்லது எல்லோ மொசைக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இலைகள் வந்து நரம்புகள் வந்து மஞ்சளாக மாறக்கூடிய சூழ்நிலை நிறைய வெண்டை வயல்கள் வந்து நம்ம பார்த்துருக்கலாம். இது வந்து ஒரு வகையான வைரஸ் நோய், எல்லோ மொசைக் அப்படின்னு சொல்லுவோம். வெயின் கிளியரிங் அல்லது எல்லோ மொசைக் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு வகையான வைரஸ் நோய். இந்த வைரஸ் நோய் வந்து பொதுவாக வந்துட்டு அதை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஆனால் வர முன்னாடியே கட்டுப்படுத்துறதோ அல்லது வந்து ஒரு செடி வந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து மற்ற செடிகளுக்கு பரவாமல் தடுக்கிறதோ நம்ம வந்து எளிமையாக செய்ய முடியும். இந்த வைரஸ் நோயை பரப்பக்கூடியது ஒரு வகையான வெள்ளை ஒயிட் ஃப்ளைன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான வெள்ளை, அதாவது பெமிசியா டபாசின்னு சொல்லுவாங்க அதனுடைய அறிவியல் பெயர். இந்த வெள்ளை ஈயை கட்டுப்படுத்தினாலே இந்த வைரஸ் நோயை வந்து நம்ம எளிமையாக கட்டுப்படுத்திட முடியும். வேப்பெண்ணெய் கரைசல் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 30 மில்லி அளவு வேப்பெண்ணெய் கரைசலை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து இந்த வெள்ளை ஈக்களை வந்து கட்டுப்படுத்தலாம். வேப்பெண்ணெய் கரைசல் கூட வந்து தாராளமாக அசிபேட் ப்ளஸ் இமிடாக்ளோபிரிட் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 30 கிராம் அப்படின்ற விதத்தில் 10 லிட்டர் தண்ணிக்கு 30 கிராம் அசிபேட் ப்ளஸ் இமிடாக்ளோபிரிட் அல்லது அசிபேட் மட்டும் சிங்கிளாக உள்ளது இதை எடுத்து ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த வெள்ளை ஈக்களை வந்து சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும். இதன் மூலமாக அந்த வெயின் கிளியரிங் சொல்லக்கூடிய அந்த எல்லோ மொசைக் நரம்பு நோயை வந்து நம்ம சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து வெண்டையில் வரக்கூடிய பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அசுவினி அல்லது அசம்புன்னு சொல்லுவாங்க. லோக்கல் லாங்குவேஜில் வந்து அசம்புன்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் அசம்புன்னு சொல்லுவாங்க. அல்லது வந்து அசுவினி அப்படின்ற பேரில் தமிழில் அழைக்கப்படக்கூடிய ஏஃபிட்ஸ் கருப்பாக உண்ணி போன்று அந்த குறிப்பாக அந்த குருத்து பகுதி அல்லது வந்து அந்த பூக்கள் வரக்கூடிய பகுதி, பூக்கள் மற்றும் மொட்டுகள் காய்கள் வரக்கூடிய அந்த நுனிப்பகுதியில் வந்து மொத்தமாக அப்படியே உருண்டையாக நிறைய பேன் மாதிரி இருந்துட்டு சாரை உறிஞ்சி அந்த செடியை வந்து முடங்கியது போன்ற அல்லது இலைகள் வந்து சுருங்கியது போன்ற ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தி அதிகப்படியான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஏபிக்ஸ். இதுவுமே வந்து ஒரு மேஜர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து வெண்டையை தாக்கக்கூடிய பூச்சிகளில் முக்கியமானது இந்த ஏபிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை கட்டுப்படுத்துறதுக்கு மிகவும் எளிமையாக வந்து நம்ம எளிமையான குறைந்த செலவிலேயே கட்டுப்படுத்திட முடியும். இது வந்து கட்டுப்படுத்துறது சிறப்பான மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா 10 லிட்டர் தண்ணிக்கு அசிபேட் ப்ளஸ் இமிடாக்ளோபிரிட் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 25 கிராம், இது கூட ஒரு 25 மில்லி மோனோக்ரோட்டோபாஸ் ப்ளஸ் ஒரு 25 மில்லி நீம் ஆயில்
வேப்பெண்ணெய் இந்த 3 காம்பினேஷனையும் சேர்த்து கொடுக்கும்போது மிகச்சிறப்பாக இந்த அசுவினியை வந்து நம்ம சிறப்பாக கட்டுப்படுத்திட முடியும். இந்த ஏஃபிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த அசுவினியை வந்து நம்ம சிறப்பாக கட்டுப்படுத்திட முடியும். 10 லிட்டர் தண்ணிக்கு மோனோகுரோட்டோபாஸ் ஒரு 25 மில்லி, அசிபேட் பிளஸ் இமிடாக்ளோபிரேட் ஒரு 25 கிராம், கூட வந்து வேப்பெண்ணெய் ஒரு 25 மில்லி அப்படின்ற விதத்தில் எடுத்து ஸ்ப்ரே பண்ணுறது இந்த அசுவினியை வந்து சிறப்பாக கட்டுப்படுத்தும். வேறு என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசுவினி வந்து அதிகமாக நமக்கு தாக்கல் இருக்குன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 15 கிராம் அளவு தயாமெத்தாக்சோன்ற மருந்தை வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 15 கிராம் அப்படின்ற விதத்தில் எடுத்து ஸ்ப்ரே பண்ணுறது வந்து இந்த அசுவினியை வந்து சிறப்பாக கட்டுப்படுத்தும். ஸோ மேற்சொன்ன மருந்துகள் எல்லாமே வந்து நம்ம தாராளமாக கொடுக்கறது மூலமாக இந்த அசுவினியை வந்து சிறப்பாக கட்டுப்படுத்தி வெண்டையில் வந்து ஒரு அதிக மகசூல் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கலாம். வெண்டையில் மேஜராக வரக்கூடிய நோய்கள் பார்த்துட்டோம், பூச்சிகள் பார்த்துட்டோம். அப்புறம் வந்து வெண்டையில் வரக்கூடிய இன்னொரு மெயினானது வந்து ஃப்ரூட் போரர் அப்படின்னு சொல்லுவோம். வந்து காய்ப்புழுக்கள். இந்த காய்ப்புழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, காய்ப்புழுக்களில் வந்து ஹெலிகோவர்பா ஆர்மிஜெரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான போல்வாம், அதாவது காட்டனில் வரக்கூடிய போல்வாம்னு சொல்லுவோம். அதை வந்து அமெரிக்கன் காய்ப்புழு அந்த டைப்பான ஹெலிகோவர்பா ஆர்மிஜெரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காய் துளைப்பான அல்லது காய்ப்புழு இது வந்து வெண்டையில் வந்து அதிகப்படியான எண்ணிக்கையில் வரக்கூடியதை நம்ம பார்த்துருக்கோம். அப்படி வந்து வெண்டையில் வந்து காய்ப்புழு வந்துருந்துச்சுன்னா அந்த காய்கள் வளைந்து காணப்படுவதையும், இதனால் வந்து சந்தையில் வந்து சரியான விலை கிடைக்காததுனாலும் அது வந்து நிறைய வந்து சேதாரத்தை ஏற்படுத்துவதையும் நம்ம பார்த்துருக்க முடியும். இந்த வெண்டையில் வரக்கூடிய காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன மருந்துகள் கொடுக்கலாம்? இதுவாக வெண்டையில் வந்து இந்த காய்ப்புழு வருதுன்னா இதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்மகிட்ட நிறைய மருந்து இருக்குது. தாராளமாக நல்ல வந்து மார்க்கெட்டில் வந்து நிறைய மருந்துகள் இருக்குது. அதில் முதலாவது மருந்து வந்து நவலூரான் அப்படிங்கிற டெக்னிக்கல். நவலூரான் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 25 மில்லி அப்படிங்கிற விதத்தில் எடுத்து ஸ்ப்ரே பண்ணுறது இந்த வெண்டையில் வரக்கூடிய காய்ப்புழுவை சிறப்பாக கட்டுப்படுத்தும். அப்புறம் வந்து நவலூரான் ப்ளஸ் இண்டோக்சகார்ப் அப்படிங்கிற டெக்னிக்கல். 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 25 மில்லி நவலூரான் ப்ளஸ் இண்டோக்சகார்ப். இதுவுமே வந்து இந்த வெண்டை காய்ப்புழுவை சிறப்பாக கட்டுப்படுத்தும். அப்புறம் வந்து எமாமெக்டின் பென்சோயிட் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 15 கிராம் எமாமெக்டின் பென்சோயிட் கொடுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குளோர் ஃப்ளூசுரான் அப்படிங்கிற டெக்னிக். 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 மில்லி குளோர் ஃப்ளூசுரான் இந்த டெக்னிக்கில் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அப்புறம் வந்து குளோரோன் டேன்லிஃப்ரோல் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 5 மில்லி குளோரோன் டேன்லிஃப்ரோல் அப்படின்ற இந்த மருந்தை வந்து கொடுக்குறது வந்து சிறப்பாக இந்த வெண்டையில் வரக்கூடிய காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்தும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூபெண்டியாமைட் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 5 மில்லி அளவு ஃப்ளூபெண்டியாமைட் அப்படின்ற டெக்னிக்கெல்லாம் இந்த காய்ப்புழுக்களை வந்து சிறப்பாக கட்டுப்படுத்தும். அப்புறம் வந்து ஸ்பைனட்டோரம் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 10 மில்லி ஸ்பைனட்டோரம் அப்படின்ற டெக்னிக்கலும் வந்து இந்த வெண்டையில் வரக்கூடிய காய்ப்புழுக்களை வந்து சிறப்பாக கட்டுப்படுத்தும். மேற்சொன்ன மருந்துகள் எல்லாமே வெண்டையில் வரக்கூடிய காய்ப்புழு வந்து திறம்பட கட்டுப்படுத்தும். இது போக நம்ம இயற்கை வழியிலேயே கட்டுப்படுத்த முடியும்னா நீங்கள் வந்து ஆரம்பத்திலே வந்து இந்த புழு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தாராளமாக கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு வந்து நீங்கள் வெண்டை பயிரிடும் போதே ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ அளவு வேப்ப முன்னாக்கு வந்து நம்ம வந்து சாயில் அப்ளிகேஷனாக கடைசி உழவின் போது அல்லது வந்து பயிர் நடும்போது வேப்ப முன்னாக்கு போட்டு நடுறது வந்து இந்த வரக்கூடிய பூச்சி தாக்கில் வந்து முன்னாடியே கட்டுப்படுத்தக்கூடிய சார்வஞ்சக்கூடிய பூச்சிகளாக இருக்கட்டும் அல்லது புழு வகைகளாக இருக்கட்டும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது வருமுன் தடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யும். வந்ததுக்கப்புறம் நம்ம கெமிக்கல்களை யூஸ் பண்ணி மேற்சொன்ன கெமிக்கல் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கெமிக்கல்களை ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நம்ம தாராளமாக இந்த புழுக்களை வந்து சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும். ஸோ வெண்டையில் வரக்கூடிய நோய்கள் பார்த்தோம். அப்புறம் வந்து புழுக்களை கட்டுப்படுத்துறது பார்த்தோம். வேரலுகள், வெயின் கிளியரிங் அல்லது வந்து மொசைக் நோய் பார்த்தோம். அப்புறம் செர்கோஸ்போரா லீவ் ஸ்பாட் பார்த்தோம். அப்புறம் வந்து எல்லா பூச்சிகளையும் பற்றி பார்த்துருக்கோம். இதுபோக வெண்டையில் வந்து அதிகப்படியான எண்ணிக்கையில் காய்கள் வர்றதுக்கும் அதிக எண்ணிக்கையிலான பூக்கள் வர்றதுக்கும் காய்கள் நீளமாகவும் தொடர்ச்சியாக காய்கள் வரக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம என்ன வகையான டானிக்கள் கொடுக்கலாம்? ஒன்று நிறைய வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் ஒரு 2-3 டானிக் மட்டும் பார்க்கலாம். முதலாவது வந்து மைக்ரோநியூட்ரியன் மிக்சர் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 கிராம் அப்படின்ற விதத்தில் எடுத்து ஸ்ப்ரே பண்ணலாம். அப்புறம் வந்து ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 மில்லி ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் இதையும் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அப்புறம் வந்து ரைகாண்டினால் டெக்னிக்கல் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 மில்லி அப்படின்ற விதத்தில் எடுத்து ஸ்ப்ரே பண்ணலாம். அப்புறம் நல்ல வளர்ச்சியும் அதிக அளவிலான காய்களும் வர்றதுக்கு ஹியூமிக் ஆசிட் ப்ளஸ் மல்டி விட்டமின் அடங்கிய டானிக்கள் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 30லேருந்து 40 மில்லி அளவு ஸ்ப்ரே பண்ணுறதும் அதிக எண்ணிக்கையிலான காய்கள் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இத்தனையுமே நான் ஸ்ப்ரே பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறாங்க. அப்படி கிடையாது. இது உங்கள் பகுதியில் வந்து இதில் எது கிடைக்குதோ அதில் ஏதாவது ஒன்று வாங்கி ஸ்ப்ரே பண்ணலாம். நீங்கள் எத்தனை நாளைக்கு ஒருக்கானா 10-15 நாள் இடைவெளியில் ஒருக்கா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். மேலும் தேவையான காம்ப்ளெக்ஸ் உரங்கள் மற்றும் 20-20-13 DAP போன்ற பொட்டாஸ் அடங்கிய காம்ப்ளெக்ஸ் போன்ற உரங்களை வந்து நீங்கள் ஒரு 10 சென்ட் அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 கிலோ அளவு ஒரு 20 நாள் இடைவெளியில் நீங்கள் போடும்போது காய்ப்பு காலங்களில் உங்களுக்கு நல்ல காய்கள் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். மேலும் அடி உரமாக நீங்கள் வந்து கடைசி உழவின் போது ஏக்கருக்கு ஒரு 5 டன் அளவு தொழு உரம் வந்து போட்டு நீங்கள் வந்து இந்த காய்கறியில் வெண்டை போன்ற காய்கறிகளை பயிரிடும் போது உங்களுக்கு அதிக மகசூல் கிடைக்கக்கூடியதும் ஆரோக்கியமான செடிகள் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அது கூட நீங்கள் வேப்ப முன்னாக்க போடும்போது உங்களுக்கு இயற்கையிலேயே பூச்சி மற்றும் நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும்.
ஸோ நண்பர்கள் 2 பேர் கேட்ட மாதிரி பிரபாகரன் குளஞ்சி அவர்களும் மேலும் ஐயம் பெருமாள் அவர்களும் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வெண்டை சாகுபடிக்குள்ள பயன்படுத்தக்கூடிய பெஸ்ட் அண்ட் டிசீஸை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதில் யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் என்னென்ன வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்த்துருக்கோம். மேலும் இது தவிர உங்களுக்கு வந்து இந்த வீடியோ சார்ந்த வேறு ஏதும் சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, வெண்டை சாகுபடி சார்ந்த வேறு ஏதும் சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, விவசாயம் சார்ந்த வேறு ஏதும் கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம்.